சரி, நாங்க இப்ப சுவிசேஷங்கள் இயேசு என்ற தலைப்புல இன்றைக்கு நாங்க வினாக்கள் 14வது பாகம் வினாக்கள், அதாவது இதுவரையும் படிச்சதுல இருந்து நான் ஒரு 10 கேள்வி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான கேள்வி. அந்த 10 கேள்விகளை நான் இப்ப போறேன். ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு 1 நிமிடம். ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு 1 நிமிடம். நீங்க பைபிள் பார்க்கலாம், நீங்க உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ் பார்க்கலாம், நீங்க எழுதி வச்சிருக்கிற குறிப்புகள் பார்க்கலாம். கூகுள்ல தேடி பார்க்க வேணாம், ChatGPT தேடி பார்க்க வேணாம். ஆனா மற்றபடி ஏற்கனவே நான் படிச்ச நோட்ஸ் இருக்கு மாதிரி இருந்தால் அந்த நோட்ஸை பார்க்கலாம். எழுதி கொண்ட குறிப்புகள் நான் உங்களுக்கு குரூப்ல போட்ட PDF நோட்ஸ் அதுகள் நீங்க பார்க்கலாம். பைபிள் திருப்பி பார்க்கலாம். 10 கேள்விகள் 10 நிமிஷம். ஓகே, ஸோ இந்த முதலாவது கேள்வி நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். முதலாவது கேள்வி, இயேசுவை தேவ ஊழியராக காட்டும் சுவிசேஷம் எது? எந்த சுவிசேஷ புத்தகத்தில் அன்றைய இயேசு கிறிஸ்துவை தேவ ஊழியராக காட்டப்படுகிறது? அதாவது நாங்க படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு விதமாக காட்டுகிறதுன்னு சொல்லி. அதுல இயேசுவை தேவ ஊழியராக காட்டும் புத்தகம், சுவிசேஷ புத்தகம் எது? ரெண்டாவது கேள்வி தயாராகுங்க. இயேசுவுக்கு பெயர் வைக்கும் போது இயேசுவின் வயது என்ன? இயேசுவுக்கு எத்தனை வயது இருக்கும் பொழுது இயேசுவுக்கு பெயர் வைத்தார்கள்? அவர் பிறந்த உடனேயே வைத்தார்களா? 8 நாளைக்கு பிறகு வைத்தார்களா? 40 நாட்களுக்கு பிறகு வைத்தார்களா? 30 வருடத்துல வைத்தார்களா? இயேசுவுக்கு பெயர் வைக்கும் பொழுது இயேசுவின் வயது என்ன? சரி, மூன்றாவது கேள்விக்கு ரெடி ஆகுங்க. இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லிய தீர்க்கதரிசி யார்? யார், எந்த தீர்க்கதரிசி சொன்னது இயேசு பெத்லகேமில் தான் பிறப்பார் அப்படியா? ஏசாயா, எரேமியா, மீகா, சகரியா? அடுத்த கேள்வி, வினா 4. கிறிஸ்து என்பதன் எபிரேய சொல் எது? கிறிஸ்து என்ற சொல்லுக்குரிய எபிரேய சொல் எது? 5வது கேள்வி,
இயேசு எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? இயேசு உயிரோடு எழுப்பிய சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு செய்த அற்புதங்கள்ல எத்தனை பேரை இயேசு உயிரோட எழுப்பினார்? 3 பேர், 4 பேர், 5 பேர், ஒருத்தர். 5 கேள்வி முடிஞ்சது. இன்னும் 5 கேள்வி இருக்கு. அடுத்து 6வது கேள்வி. இயேசு எத்தனை சோதனைகளை சந்தித்தார்? இயேசு முகம் கொடுத்த சோதனைகள் எத்தனை? 3, 4, பல, ஒன்றுமல்ல. அடுத்து 7வது கேள்வி. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற இச்சைகள் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இவற்றினுடைய தாக்கத்துக்குட்பட்டவர்கள் எந்த நிலம்? வழியோரம், கட்பாறை நிலம், முட்புதர் நிலம், நல்ல நிலம். விதைப்பவன் உவமையிலிருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. எட்டாவது கேள்வி. இயேசுவில் எந்த குற்றமும் காணவில்லை என்று 3 முறை கூறியவர் யார்? 3 முறை இயேசுவில் எந்த குற்றமும் காணவில்லை என்று கூறியவர் யார்? பேதுரு, யூதாஸ், நூற்றுக்கு அதிபதி, பிலாத்து. இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. 9வது கேள்வி. இயேசுவின் மரணத்துடன் நேரடியாக தொடர்புபட்ட சங்கீதம் எது? இயேசுவின் மரணத்துடன் நேரடியாக தொடர்புபட்ட சங்கீதம் எது? சங்கீதம் 22, சங்கீதம் 23, சங்கீதம் 24, சங்கீதம் 121.
சரி, கடைசி கேள்வி. 10வது கேள்வி. இயேசு உயிர்த்தெழுந்த பின் முதலாவது யாருக்கு தரிசனமானார்? மரியாள், யோவான், பேதுரு, எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள். சரி, யாருக்காவது கேள்வி திரும்ப கேட்க, ஏதாவது ஒரு கேள்வி திரும்ப பார்க்கணும்னு தோணுதா? யாருக்கா ஏதாவது கேள்வி திரும்ப பார்க்கணுமா? சரி, அப்படி இல்லாட்டி இந்த நாள்ல இவ்வளவு தான். 10 கேள்விகள் முடிஞ்சது. ஸோ உங்களோட பெயரையும் கேள்வியையும் உங்களுடைய கேள்விக்குரிய பதிலையும் எழுதி அல்லது டைப் பண்ணி எனக்கு எந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. குரூப்ல போட வேணாம். உங்களோட பெயரையும் கேள்வி நம்பரையும் அந்த கேள்வி நம்பருக்குரிய பதிலையும் டைப் பண்ணி அல்லது எழுதி எனக்கு போட்டோ எழுதினா போட்டோ எடுத்து போடுங்க. டைப் பண்ணினா அப்படியே அனுப்புங்க. அதை எனக்கு எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. வரப்பிரசாத் 7788000444 என்னுடைய தொலைபேசி இலக்கம். அதுக்கு நீங்க அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை சரி எத்தனை பிள்ளைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சீரீஸ் முழுக்க இதோட இணைஞ்சு கொண்டு இதை கற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். திரும்ப இன்னொரு சீரீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அடுத்த வாரம் கொஞ்சம் பிஸியான வாரம். ஸோ அதுக்கு பிறகு 2 வாரம். ஸோ நான் யோசிச்சேன், இது அடுத்த இந்த மாதம் முழுக்க ஒரு ஓய்வு எடுத்துட்டு திரும்ப புதுசா மே மாதம் முதலாவது வெள்ளிக்கிழமை, மே மாதம் முதலாவது வெள்ளிக்கிழமை, அதாவது மே 8ஆம் தேதி, இல்ல, மே 1ஆம் தேதி. ஓ, மே 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாங்க ஒரு புதுசா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது குறித்த அறிவித்தல்கள் நான் பிறகு சொல்றேன். என்ன சீரீஸ், இப்ப அதுக்கு எப்படி தயாராக வேணும், அந்த விஷயங்கள் நான் பிறகு சொல்றேன். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். ஸோ யாராவது வாட்ஸ்அப் குரூப்ல இல்லாட்டி தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. அது ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கிறேன். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணலாம் அல்லது அந்த லிங்கை டைப் பண்ணலாம். இல்லாட்டி இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடலாம். ஏற்கனவே குரூப்ல இருக்கிறவங்க மற்றவங்க குரூப்ல சேர்த்து விடுங்க. ஸோ மே 1ஆம் தேதி தான் அடுத்த வகுப்பு எங்களுக்கு நடக்கும். அது ஒரு புது சீரீஸா இருக்கும். இதுவரைக்கும் நாங்கள் 3 தொடர் படிச்சிருக்கிறோம். வேதமும் நானும், கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள், அடுத்தது இன்றைக்கு நாங்கள் முடிக்கிற சுவிசேஷங்களில் இயேசு. ஸோ இது 3மே ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்கலாம், யாரை தவற விட்டுருந்தா. ஸோ இந்த நாள் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். ஸோ நான் ஜெபம் பண்றேன். இந்த நாளில் நாங்கள் இதை செய்து முடிக்கலாம். ஆஹ் அன்பான பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்ற தொடரை எங்களுக்கு நிறைவு செய்ய கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். 14 வாரங்களாக ஆண்டவரே தேவரீர் உம்மை பற்றி கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சுவிசேஷ புத்தகங்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த புத்தகங்கள் கூடாக நாங்கள் உம்மை கண்டு கொண்டோம். ஒரு சொற்பளவிலே ஆண்டவரே, உண்மை இன்னும் அதிகமாய் ஆராய இருக்கிறது. உண்மை அறிந்து முடிக்க முடியாது ஆண்டவரே. அவ்வளவு மகத்தான தேவன் நீர். ஆண்டவரே, உண்மை மேன்மேலும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். இந்த தொடரிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு கூட இருங்கள், ஆசீர்வதியுங்கள். அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள். இன்னும் அதிக ஆர்வத்துடனே அனைவரும் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரை எங்களுக்கு கிருபை கொடுத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் உமது வேதத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வருகை தாமதிக்குமானால் அதுவரை ஆண்டவரே எங்களுக்கு எஞ்சியிருக்கிற இந்த காலத்திலே உண்மை பற்றி அதிக பிரயாசத்துடனே நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வகுப்பு மே மாதம் 1ஆம் தேதி நாங்கள் இப்போதைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். தேவரே அதை நல்லபடியாக செய்து கொள்ள எங்களுக்கு உதவி கொடுக்கும்படியாகவும்
இன்னும் அநேகர் இதில் கலந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்கு மரித்து ஜீவித்துக் கொண்டிருக்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென்.